இந்த நாளில் கர்த்தர் நம்மளோட கூட பேச வேண்டிய வார்த்தை என்னன்னு சொல்லி தேவசமத்தில் காத்திருந்த போது ஒரு சுவிசேஷ புத்தகத்துலேருந்து ஒரு வசனத்தை எனக்கு ஆண்டவர் காமித்து இந்த வசனத்தை நீ தியானிக்க எனக்கு வைத்தார். வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தில் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச பரிச்சயமான வசனம் 8வது வசனத்தை வாசிப்போம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சொல்லி இந்த சுவிசேஷ புஸ்தகம் எழுதினுடைய காலங்களும் இதுக்கு முந்தி இருந்த காலங்களையும் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்ல போனால், ஏறத்தாழ 400 வருஷம் மல்கியா புஸ்தகத்துக்கும் புதிய ஏற்பாட்டில் இயேசு பேசுகிறதுக்கும் ஒரு 400 வருஷ காலம் தேவ சத்தம் கேட்காத நேரம். எப்படி சொல்ல போனால், பழைய ஏற்பாட்டில் கூட யோசேப்போட காலத்துக்கு பின்னால் ஒரு 430 வருஷம் தேவ சத்தம் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கேட்கல. அதே போல் ஒரு 400 வருஷம் மல்கியா புஸ்தகத்துக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பிறப்புக்கும் பார்த்திங்கன்னா 400 வருஷம் நடுவில் ஒரு டார்க் பீரியட். இந்த டார்க் பீரியடில் எந்த சத்தமும் கேட்காத இந்த நேரத்தில் திடீர்னு ஆண்டவர் இயேசு ஒரு பிரசங்கம் பண்ணுறார். எப்படி பிரசங்கம் பண்ணுறார் சொல்லும்போது நீங்கள் எல்லாம் வாசிச்சிருப்பீங்க. இந்த பிரசங்கத்தை குறித்து உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிச்ச பிரசங்கம்னாக்கா மலை பிரசங்கம். மத்தேயு 5, 6, 7 எல்லாமே மலை பிரசங்கம்னு சொல்லுவாங்க. ஏன் காந்திஜிக்கே இந்த பிரசங்கம் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி காந்திஜி இதில் இருக்கிற வார்த்தையை எடுத்து கோட் பண்ணி அவரோட வாழ்க்கையை அவர் சொல்லுவார், நான் இந்த வார்த்தை நிமித்தமாக என் வாழ்க்கையை நான் சீர்படுத்தியிருக்கேன்னு சொல்லி. ஆனால் இயேசு இங்கே ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்க. திருப்பி இந்த வசனத்தை வாசிக்கலாம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சொல்லி. முதல்ல ஒரு சின்ன ஒரு கேள்வியோட அவங்களோட ஆரம்பிக்கிறேன். இருதயம் சுத்திகரிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இருதயத்துக்கு கண்ணுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சரி, சரி, கரெக்டாக சொல்கிறீங்க. வேறு யாராவது? இருதயத்துக்கும் கண்ணுக்கு என்ன சம்பந்தம்? இருதயம் சுத்தமாகணுமா, அப்போ தான் கண்ணு பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி யாராவது? ஏன்னா இயேசு இங்கே சொன்ன விஷயத்தில் தான் கொஞ்சம் சில என்ன சொல்லனாக்கா சில ஒரு ஆழங்கள் இருக்குது. ஏன்னா பழைய ஏற்பாட்டு வரைக்கும் இந்த வார்த்தைகளை பேசின தேவனுடைய தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள் எல்லாரும் பார்க்கும்போது மோசே கையில் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் ஆண்டவர். ஆபிரகாம்லேருந்து ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரோட ஆண்டவர் பேசுகிறாரு. ஆனால் ஆண்டவர் இங்கே பேசுகிறதே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. முதல்ல அந்த 5வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசித்து பார்த்தா தான் தெரியும். வாசிங்க முதல்ல. ஆவியில் எளிமை உள்ளவர்கள். இப்போ முதல் இயேசு சத்தியத்தை ஜனங்களுக்கு பேசுகிறாரு. பேசும்போது மாம்சத்துக்கும் ஆவிக்குள்ள வித்தியாசத்தை அங்கே கொண்டு வர்றார். என்ன கொண்டு வர்றாரு? மாம்சத்துக்கும் ஆவிக்குள்ள. அதாவது பழைய ஏற்பாட்டில் கூட தாழ்மையை குறித்து பேசப்பட்டு இருக்கு. பழைய ஏற்பாட்டில் கூட பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசப்பட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இயேசு இங்கே பேசும்போது முதல் யாரும் பேசாததை ஒன்று பேச வர்றாரு. என்ன பேச வர்றாருனாக்கா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கிறார். அப்போ ஆண்டவர் பேசுறது எப்படி சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, பழைய ஏற்பாட்டில் பேசுகிற மற்றவங்களுடைய சாராம்சம் இருந்தாலும், ஆனால் ஆண்டவர் எதை குறித்து பேசுகிறாருனாக்கா, தேவனை தரிசிக்கிறதுக்கு என்ன ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் அவன் தேவனை தரிசிக்க முடியும்னு சொல்லி. அப்போ இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும்போது ஆவிக்குள்ளே எடுத்து வாசிச்சதான் தெரியும் ஒரு மனுஷன் எப்போ தேவனை தரிசிக்க முடியும்னு சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தில் நல்லா எடுத்து பார்க்கும்போது தெரியுது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள்
பாக்கியவான்கள் சொல்லி. அப்போ ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நமக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன சொல்லும்போது, 2 விஷயத்தை இன்னைக்கு ஏற்கனவே பிரகாஷ் என்ன பண்ணாப்புல, கொஞ்சம் தீர்க்க தரிசனமாக 2 பேருக்கு வசனத்தை சொல்லிட்டார். நான் எந்த வசனத்தை இன்னைக்கு ஆண்டவர் சபைக்கு பேச நினைச்சாரோ அதை 2 பேருக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஆண்டவர் பேசக்கூடிய வார்த்தை அந்த 2 பேருக்கு மாத்திரம் இல்லை, சபைக்கும் கர்த்தர் பேச விரும்பிக்கிட்டு இருக்கான். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளைக்கு சொன்னார், கசப்பான வேர் எங்கே இருக்கு? இருதயத்தில் இருக்குன்னு சொல்லி. அப்போது இன்னைக்கு நான் விசுவாசிக்கிற கசப்பான வேர் சபைக்குள்ளேருந்து வெளியே வர வேண்டிய அவசியமாக இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்ன இங்கே ஆண்டவர் பேச வரனாக்க, இருதயம் சொல்லும்போது இந்த ஒரு உள்ளான மனுஷனை குறித்து கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார். இந்த உள்ளான மனுஷனை தேவன் அலங்கரிக்க ஆசைப்படுறார். இந்த உள்ளான மனுஷனை கர்த்தர் பலப்படுத்த ஆசைப்பட்டு இருக்கிறார். இன்றைக்கு அது சபைக்குள்ள ரொம்ப அவசியமாக இருக்கு. அப்போ ஏன் சொல்ல போனால், இந்த உள்ளான மனுஷன் தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்கும் போது தான் என்ன நடக்கும் சொல்ல போனாக்கா, அவன் தேவனுடைய திட்டங்களை அறிய முடியும். என்ன அறிய முடியும்? தேவனுடைய திட்டங்களை அறிய முடியும். இல்லைன்னு சொல்ல போனால் தேவன் அவனோடு கூட ரகசியங்களை பேசுவான். பின்னால் அதை நான் சொல்லித்தரேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் இதை ஏன் பேசுகிறார்னா, 400 வருஷம் நான் சொன்னேன் ஒரு டார்க் பீரியடில் இருக்கிறாங்க. அந்த 400 வருஷம் எந்த சத்தமும் ஜனங்களுக்கு கேட்கல. இப்போ இவர் பேசுகிறார். இப்போ இவர் பேசுறதுக்கு முன்னால் யோவான் ஸ்நானன் பேசுகிறார், இல்லைன்னு சொல்லலை. யோவான் ஸ்நானன் பேசுறதுக்கு அப்புறமா இயேசு பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பிக்கும் போதே அவருக்கு எதிர்ப்பு வருது. யார் எதிர்க்கிறான்னு சொல்லும்போது, அங்கே இருக்கிற பரிசேயர் எதிர்க்கிறாங்க, அங்கே இருக்க சதுசேயர் எதிர்க்கிறாங்க, அங்கே இருக்க மற்ற மனுஷங்க எதிர்க்கிறாங்க. அப்போது ஏன் இந்த பரிசேயரும் சதுசேயரும் எதிர்க்கிறாங்கன்னு சொல்லும்போது, இந்த பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் ஒரு விளங்காத இல்லை புரியாததை ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். இப்போ ஆண்டவர் பேச ஆரம்பிக்கும் போது இந்த பரிசேயருக்கு சதுசேயருக்கு அதை ஏற்றுக்க முடியல. காரணம் என்ன சொல்ல போனால், இந்த பரிசேயரும் சதுசேயரும் எப்படி ஜீவிக்கிறாங்கனாக்கா, வெளிப்புறமாக ஜீவிக்கிறாங்க. எப்படி சொல்லும்போது, வெளியே அவங்க ஆண்டவருக்கு உண்மையாக நடக்கிறத மாதிரியும், வெளியே எப்படி பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிற மாதிரியும், வெளியே நன்மை செய்கிற மாதிரியும் ஒரு நடிப்பை நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நடிப்பை நடிக்கும் போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான் சொல்லி. அப்போ இன்னைக்கு சபைக்குள்ள கூட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் இங்கே வரோம். அது இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் ஆண்டவருக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க. ஒரு மணி நேரம் ஜூமில் மீட்டிங் போய்கிட்டு இருக்கு, விசேஷ கூட்டம் நடக்குது. இப்படி எல்லா கூட்டத்திலும் நடக்குது. இந்த எல்லா கூட்டத்திலையும் ஆண்டவர் ஒரு மனுஷனை இல்லை ஒரு கூட்டத்தை தரிசிக்கிறதுக்கு கர்த்தர் தயாராக இருக்கிறாரு. அப்போது தயாராக இருக்கிற தேவன் உங்களை குறித்து எதிர்பார்க்கிறது என்ன சொல்லும்போது, ஆண்டவர் என்ன சொல்றனா, உன்னுடைய இருதயம் சுத்தமாக இருந்தால் நான் உன்னை தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் பரிசேயருக்கு சதுசேயருக்கு பிடிப்படலை. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாசிச்சு பாருங்க. மத்தேயு புஸ்தகத்தில், அதே மத்தேயு புஸ்தகத்தில் 15வது அதிகாரத்தில் வாசிச்சா தெரியும். வாசிக்கலாம் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும். இல்லைன்னா இப்படி வாசிக்கலாம், 9வது வசனத்தில் வாசிக்கலாம். மத்தேயு 15:9 வாசிப்போம். மனுஷருடைய கற்பனைகளை போதித்து என்று சொல்லி இருக்கிறான். உணருங்கள். தீட்டுப்படுத்தும் என்றார். இது முதல்ல இது யாருக்கு சொல்றாருன்னா, பரிசேயருக்கு சதுசேயருக்கு சொல்லிட்டார். எப்படி சொன்னார் பார்த்தீங்கன்னா, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் என்ன பண்ணப்படும்? வேரோட பிடுங்கப்படும். ஏன்னா இந்த பரிசேயர் சதுசேயன்ற கணக்கே பழைய ஏற்பாட்டில் கிடையாது. இந்த 400 வருஷத்துக்கு பின்னால் தான், இந்த நடுவில் ஒரு பீரியட் இருந்து இல்லையா,
இந்த பீரியடில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களாகவே அவங்கள வந்து என்ன பண்ணிட்டாங்க, தன்னை வந்து பரிசேயர் சதுசேயரை பிரித்து வச்சுக்கிட்டாங்க. ஆனால் இந்த வம்சம்லாம் வந்து தான் லேவி கோத்திரத்தில் வந்தவங்க தான், இல்லைன்னு சொல்லலை. இவங்க லேவி கோத்திரத்தில் வந்தாலும் இவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா தன்னுடைய கற்பனைகளை என்ன செஞ்சிட்டாங்க சொல்லும்போது உபதேசங்களை போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னுடைய கற்பனைகளை உபதேசங்களை போதிக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மனுஷன் கற்பனையில் ஒரு சபை நடக்குது, இல்லை ஒரு ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்கூலில் நடந்தால் எப்படி இருக்கானாக்கா அவனோட சுய அறிவில் அவனுக்கு எதெல்லாம் சாதகமாக இருக்கோ அவனுக்கு எதெல்லாம் சரியாக இருக்கோ அதை தான் அவன் கட்டளையாக வச்சுருவான். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் இங்கே என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, இந்த பரிசேயர் சதுசேயரை பார்த்து தான் அவர் சொல்கிறாரு, மற்ற ஜனங்களுக்கு நீங்கள் இப்படி இருக்காதீங்க. இவங்க தன்னுடைய சுய கற்பனையில் எப்படி இருக்கிறாங்கனாக்கா அவங்க அந்த பரிசேயர் சதுசேயர் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க சுய கற்பனை எப்படி இருக்குது அதையும் காமிக்கிறேன் பாருங்க. வாசிக்கலாம். 17 வருஷத்தையும் 18, 19 3 வருஷத்தை வாசிப்போம். ம் 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 இதுதாங்க ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரே வார்த்தை. இந்த பரிசேயரும் சதுசேயரும் எப்படி இருந்தாங்கன்னா அவங்க சுய கற்பனை எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா களவு, பொருளாசை, இன்னும் சொல்ல போனாக்கா திருடு, எல்லாமே அவங்களோட பரிசேயோட சதுசேயோட வாழ்க்கையாக இருந்தது. இவங்களை பார்த்து தான் மற்ற ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்லனாக்கா உன் இருதயம் சுத்தமாக இருக்கும்போது உன் கண் கர்த்தரால் திறக்கப்படும் சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு ஆண்டவர் அதான் நமக்கு சொல்ல வராரு, உன் இருதயத்தை நீ சுத்திகரித்தா உன் தேவனாய கர்த்தரை நீ தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா. இப்போ இருதய சுத்திகரிப்போட ஒரு மனுஷனோட வாழ்க்கையும் இல்லை ஒரு இருதய சுத்திகரிப்போட ஒரு மனுஷனோட சாட்சியம் தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஒரு இருதய சுத்திகரிப்புள்ள மனுஷன் அவன் எப்படி இருப்பான், அவனோட வாழ்க்கையை கர்த்தர் எப்படி பயன்படுத்துவார், அவன் மற்றவனுக்கு எப்படி பயன்படுத்த முடியும்னு சொல்லி இதுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகத்தில் 17வது சங்கீதத்தில் முதல் 2 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 17வது சங்கீதத்தில் முதல் 2 வசனத்தை. கர்த்தாவே ம் 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 ஒரு மனுஷனோட ஒரு ஜெபம் இது. யாரோட ஜெபம் சொல்லும்போது இது தாவீதோட விண்ணப்பம். தாவீதோட விண்ணப்பத்தில் தான் தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாருனாக்கா கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளில் பிறக்கும் என் விண்ணப்பத்துக்கு செவி கொடும். இப்போ என் இருதய சுத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அதை எப்படி பார்க்குறாருன்னா என் உதட்டிலேருந்து வர்ற விண்ணப்பம் எப்படி இருக்குன்னு சொல்லும்போது அது கபடம் இல்லாத ஒரு விண்ணப்பம் சொல்லி. நீங்கள் வேத புஸ்தகத்தில் வாசிச்சிருப்பீங்க, 2 பேர் தேவன் ஆலயத்தில் ஜெபிக்க வராங்க. யார் அந்த 2 பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தன் ஆயக்காரன், இன்னொரு ஆள் யார் சொல்லும்போது பரிசேயன். ஆயக்காரனும் பரிசேயனும் வராங்க. பரிசேயன் எப்படி ஜெபிக்கிறான்னா வாசிச்சமே மத்தேயு புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் அப்படி தன்னையே மிஞ்சின ஒரு நீதிமானா காமிச்சு ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார் சொல்லும்போது, நான் உபவாசம் இருக்கேன், நான் வசனத்தை சொன்ன நியாயப்பிரமாணப்படி கட்டளை கற்பனை கை கொள்கிறேன், இந்த ஆயக்காரனை போல நான் என்ன பண்ணல இல்லை. ஹல்லேலூயா. இது கபடமில்லாத உதடு ஜெபமா இல்லை கபடோட கூட ஜெபிக்கிற ஜெபமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜெபம் கூரை கூட பிச்சுக்காது. இந்த ஜெபம் கூரையை கூட பிச்சு மேலே போகாது. அப்போ இன்னைக்கு என்னுடைய ஜெபமாக இருக்கட்டும், நல்லா புரிஞ்சுக்கிங்க. இன்னைக்கு நான் சில கற்றுக் கொடுக்குற சில ஜெபங்கள், இன்னும் சொல்ல போனாக்கா நான் கற்றுக் கொடுக்கல, வேத புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கு. வேத புஸ்தகம் சொல்லப்பட்ட சில ஜெபங்களையும் கற்றுக்க சித்தமாக இருந்தால் இந்த 2 மீட்டிங்கிலும் பேசுகிறேன். நீங்கள் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் இருக்கிற இடத்துல தேவ மகிமை அசைவரதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆனால் இந்த ஆயக்காரர் எப்படி ஜெபிச்சாரு? தன்னையே தாழ்த்தி ஆண்டவர் பக்கத்தில் அந்த முகத்தை கூட மேலே எடுக்க முடியாமல், ஆண்டவரே நான் என்ன பண்ணுறேன், பாவி, என் பாவத்தை மன்னிச்சிடும். ஒரே ஒரு ஜெபந்தான். கர்த்தர் அவர் ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இங்கே சங்கீதக்காரன் அதான் சொல்கிறாரு, கபடமில்லாத உதடு கூட நான் என்ன பண்ணுறேன், என்ற விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன்னு சொல்லிட்டு 3வது வசனத்தை சொல்லுது, நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து. ஹல்லேலூயா. ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க சங்கீத புஸ்தகம். பகற்காலத்தில் இல்லை, எந்த காலத்தில்? ராக்காலம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ராக்காலத்தில் மனுஷன் என்ன பண்ணான்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஆனால் ராக்காலத்தில் மனுஷன் பார்க்காம இருக்கலாம், ஆனால் பார்க்கறது யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறா? தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரர் இப்படியா சொல்கிறாரு, நீர் என் இருதயத்தை விசாரித்து, இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை என்ன பண்ண பாருங்களாம், புடமிட்டு. அப்படியாவது அர்த்தம் என்னன்னு சொல்லும் போது புடமின்னா போட்டு உருட்டி எடுக்கிற வேலை அந்த மாதிரி இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, என் இருதயம் உமக்கு முன்னால் சுத்திகரிப்போடு இருக்கிறதுக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். அப்படின்னா என்னன்னாக்கா, தேவ சமூகத்தில் வரும்போது அர்த்தம் என்னன்னாக்கா, நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவருக்கு முன்னால் கேட்கணும்னா அதுக்கு முன்னால் இருதயம் சுத்திகரிக்கப்பட்டு வந்து நிற்கிற ஜெபம் தான் ஜெபமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த தாவீது சொல்றாரு, முதல்ல சொல்றது என்னக்கா, தன்னுடைய நிலைமையை வந்து ஆண்டவருக்கு வெளிப்படுத்துறாரு. ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் 4வது வசனத்தை சொல்றாரு, மனுஷனுடைய செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளை வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைக்கு விளக்கமாய் காத்துக்கொண்டேன். அப்ப துஷ்டனுடைய பாதைக்கு விளக்கமாய் காத்துக்கொண்டேன். தாவீதோட வாழ்க்கை தெரியும், தாவீது எப்படி வாழ்ந்தார்னு. தாவீது தன்னோட வாழ்க்கையில ஒரு தப்பு தான் பண்ணாரு. ஆனால் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா தாவீதை குறித்து ஆண்டவர் பேசும்போது சொல்கிறாரு, என்ன சொல்கிறேன்னா, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். இப்போ ஒரு இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி மனுஷன் சொல்கிறதா இருந்தாக்கா நம்ம நினச்சி பார்க்கலாம். சரி, ஒருவேளை அந்த 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு நல்ல ஒரு அன்பு இருக்கலாம், நட்பு இருக்கலாம். அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க சொல்லும்போது அந்த இருதயம் ஒத்து போய் இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் சொல்கிறது யாருனாக்கா தேவன் சொல்கிறாரு. அப்போ தேவன் சொல்கிற அளவுக்கு தாவீதோட இருதயம் ஆண்டோட இருதயத்துக்கு ஏற்றார் போல இருக்குன்னா அப்போ தாவீது எப்படி ஜீவிச்சிருக்க முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இன்னைக்கு ஆண்டவர் இந்த சபைக்குள்ள உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் தேவனை தரிசிக்கணும், தேவன் உங்களை காட்டணும் விரும்பினா ஆண்டவர் எதிர்பார்க்கறது நம்ம கிட்ட இருக்க படிப்பையோ பொருளையோ அழகையோ வீட்டையோ எதையும் கிடையாது. கர்த்தர் எதிர்பார்க்கிறது நம்மளுடைய இருதயம் திறக்கப்படணும். ஹல்லேலூயா. நம்மளுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும். நம்மளுடைய இருதயம் கர்த்தர் விரும்புகிற போல இருந்தாதான் அந்த இருதயத்துக்குள்ள தேவன் வாசம் பண்ண முடியும், தேவன் தன்னை வெளிப்படுத்தவும் முடியும். அப்போ இங்க தாவீது சொல்லி முடிச்சுட்டு அடுத்து சொல்றாரு, நான் துஷ்டனை போல. எப்படி? நான் துஷ்டனை போல இல்லை. முதல் பாயிண்ட் அவர் சொல்றாரு. அதனால் அது என்னத்தை சொல்லும்போது, நான் துஷ்டன் கூட பழகவும் இல்லை பரிசேயன் வாழ்க்கையில் இருந்த பொல்லாத சிந்தனையும் அவன் தனக்கென்று சுய கற்பனை சேர்த்துக்கிட்டானே அந்த மாதிரி இல்லை. தாவீது சொல்றாரு, நான் உம்முடைய கட்டளை கை கொண்ட ஆண்டவரே. யாருடைய கட்டளை கை கொண்ட? உம்முடைய கட்டளை கை கொண்டேன்னு சொல்லி. இப்போ முதல்ல தாவீது சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க, 6வது வசனத்தை சொல்றாரு, தேவனே நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீ, என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டலும். எப்படின்னா தாவீது தன்னோட வாழ்க்கையை சரி செஞ்சிட்டார். தாவீது தன்னோட வாழ்க்கையில் சரியாக போய்கிட்டு இருக்கிறாரு. எப்படி சரியாக போய்கிட்டு இருக்கிறான்னா, தப்பு தண்டாக்கு போகலை, காலை எங்கே தீமைக்கு விளைக்கலை, நேராக போய்கிட்டு இருக்கிறாரு. போய்கிட்டு இருக்க சொல்கிறாரு. இப்போ கேட்குறாரு, ஆண்டோட கேட்குறாரு. அப்போது ஒரு இருதய சுத்தம் உள்ளவண்ட கால்கள் தப்புக்கு போகாதபடி அவர் என்ன பண்ணுறாரு சொல்லும்போது, தன்னோட வாழ்க்கையை நேராக்கும் போது அப்போ கூட கேட்குற ஒரு கேள்வி என்னன்னாக்கா, ஜெபனாக்கா, ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டோம். ஆனால் ஒரு விஷயத்தை நான் சொல்லித்தட்டா, தாவீதை காட்டில நீங்கள் நானும் விசேஷமானவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஏன்னா தாவீது கூட தேவ சமூகத்தில் வரும்போது பயந்து தான் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு நமக்கு இயேசுவின் ரத்தம் மேலே இருக்கனால தைரியமாக நிற்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எவ்வளோ விசேஷமானவன், நம்ம எவ்வளோ நமக்காக ஆண்டவர் பெரிய காரியம் செஞ்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ தாவீது கேட்குறாரு, நான் என்ன சொல்கிறாரு, என் செவியை சாய்த்தல சொல்லி. ரெண்டாவது தாவீதோட விண்ணப்பம் பார்த்தீங்கன்னாக்கா 9வது வசனத்தை சொல்றாரு, என்னை ஒடுக்கிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகையினருக்கும் மறைவாக உங்களுடைய செட்டையின நிழல் என்ன பண்ணுங்க, என்னை காப்பாற்றும் அப்படி சொல்லிட்டு 11வது வசனம் சொல்றாரு, நாங்கள் செல்லும் பாதையில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள், எங்களை தரையில் தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கு சொல்லி ஒரு பயங்கர ஒரு பொல்லாத கூட்டம் தாவீதுக்கு மேலே எழும்பி நிற்குது. இப்போ தாவீதோட ஜெபம், ஆண்டவரே நான் என்ன செய்கிறேன், என்னை காப்பாற்றிக்கிற ஆண்டவரே, என்னை நீங்கள் காப்பாற்றுங்க சொல்லி. அப்போ தாவீதுக்கிட்ட என்ன இருந்திருந்தா ஆண்டவர் இப்படி தாவீது ஒரு விண்ணப்பத்தை செய்ய முடியும்னா, தாவீதை குறித்து 2-3 விஷயம் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போகிறேன் பாருங்க. எப்படின்னா தாவீதுக்கிட்ட ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னக்கமா, எல்லாத்தையும் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து வைக்கிறது தான் தாவீதோட வேலை. ஹல்லேலூயா. ஒரு இருதயம் சுத்தமுள்ளவன் சொல்லும்போது எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, எதையும் தன்னை சுயமாக செய்ய மாட்டான், எதையும் தன்னை சுயமாக செய்ய மாட்டான். அவன் எல்லாத்தையும் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து வைக்கிறவனாக இருப்பான். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க நீங்கள் நினச்சி எதிர்பார்த்து வந்து இருக்கீங்கன்னா, முதல்ல ஒரு தீர்மானம் பண்ணிக்கிங்க. நீங்கள் எதை செய்யறதுக்கு முன்னாலும் முதல்ல தேவ சமூகத்தில் உங்கள் விஷயத்தை கொண்டு வந்துடுறேன். நீங்கள் தேவ சமூகத்தில் உங்கள் விஷயத்தை கொண்டு வந்தால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய ஆலோசனையை கொடுத்துருவார். நீங்கள் முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் செய்யலான்னு சொல்லிட்டு பின்னால் ஆண்டவர் சமூகத்தில் வந்தாக்கா, ஒருவேளை உங்களோட அழுகைக்கும் கண்ணீருக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் போராட்டம் இருந்ததாக இருக்கும். ஹல்லேலூயா. அது யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வேலையாக இருக்கட்டும், இல்லை உங்கள் வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை எந்த இடத்துக்கு போகிறதா இருக்கணும், எதை முடிவு பண்ணமா இருக்கும், நீங்கள் சொந்தமாக முடிவெடுத்தீங்கன்னா பின்னால் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே கொடுன்னா கொடுக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கொடுத்தா அதுக்கு பின்னால் சேர்த்து உபத்திரம் சேர்த்து தான் வரும். அப்போ இருதய சுத்தம் உள்ளவன் எப்படி இருப்பான்னா, தேவனை சார்ந்து தான் ஜீவிப்பான். அதான் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரையே முழுசா நம்பிப்பாரு, நீ ஆஸ்வதிக்கப்படுவாயா இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ தாவீது சொல்றாரு. அப்போ தாவீது கிட்ட இருந்த முதல் விஷயம் குவாலிட்டி என்ன சொல்லும்போது, அவர் தேவனை சார்ந்திருந்தார். ரெண்டாவது தாவீது கிட்ட இருந்த இன்னொரு அருமையான விஷயம் என்னன்னு சொல்லும்போது, அவர் தேவனை யாருக்கெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் வச்சிருந்தாரோ அவருக்கெல்லாம் நன்றி உள்ளவராக இருந்தார். யாருக்கு நன்றி உள்ளவராக இருந்தார்? சவுலுக்கு தான். சவுல் தான் தாவீதை எதிர்த்து வந்தார். ஆனால் சவுல் ஒரு நேரத்தில் தாவீதோட கையிலேயே சவுல் கிடைக்கும் போது கூட தாவீது அவர் என்ன செய்யலை, கொலை செய்யலை. இதுதான் உண்மையான ஒரு இருதயம் சுத்தமுள்ள மனுஷன்ட குணம். பொல்லாத தாவீதா இருந்தா, பரிசேயரை போல பொல்லாத சிந்தனை உள்ளவராக இருந்தா, கொலைக்காரனாக இருந்தாராக்கா, என்ன பண்ணியிருப்பார் தாவீது? சவுலை முடிஞ்ச அளவுக்கு கொலை செஞ்சுட்டு ஆபத்தை தப்பு வைக்க தான் பார்த்துருப்பார். அப்போது ஏன் தாவீது சவுலை கொலை செய்யலைனாக்கா, ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் காரணம், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயம் சுத்தம் உள்ளவன் எப்படி இருப்பான்னு சொல்லும்போது, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டு முறையில் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அந்நிய மனுஷனை கூட மதிக்கிறவன் தான் இருதய சுத்தம் உள்ளவன். உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் கற்றுக் கொடுத்துட்டு போகிறோம், கேட்டுக்கு. என்னுடைய ஆவிக்குரிய ஜீவத்தில் கடந்த நாட்களில் நானும் எப்படி இருந்தேன்னு சொல்லும்போது, எல்லாரையும் குற்றப்படுத்திக்கிட்டு, எல்லாரையும் குறை சொல்லிட்டு, இவங்க அப்படி இவங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தால். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் என்னோட கூட பேசினார். என்ன பேசினார்னாக்கா, நான் தெரிஞ்சுக்கிட்டு நீ குற்றப்படுறதுக்கு நீ யாருன்னு கேட்டார். அப்போ தான் எனக்கு கண்ணு திறந்து, ஆண்டவரே என்னன்னு சொன்னேன். அப்போ ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனுஷர்களும் அவங்களுக்கு தெரியுமா தெரியல, அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் இவர்களை உண்டாக்குனது நான். அப்படின்னா யார்? நம்ம தேவன் தான் உண்டாக்கினார்.
அவங்க ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறாங்களோ அறியலையோ அது வேற விஷயம். ஆனால் உண்டாக்குனது நான், அதனால் யாரையும் குற்றப்படுத்தோ குறைச்சலோ உனக்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. அன்னைக்கு அதை நிறுத்த ஆரம்பித்தேன். இன்னைக்கு உண்மையாக சொல்லும்போது என் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் பெரிய மாற்றத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இருதய சுத்தம் உள்ளவன் எப்படி இருப்பான்னா, சக மனுஷனோட கூட எப்படி இருப்பான், நல்ல ஒரு உறவு வச்சிருப்பான். அவன் தீமை செய்கிறவனா ஒதுங்கி வந்துருங்க, தப்பு இல்லை. அவன் உங்களுக்கு ஒரு வேலை உங்களோட வாழ்க்கை முறைக்கு ஒத்து வரலனாக்கா பிரிஞ்சு வந்துடுங்க, தப்பு இல்லை. ஆனால் குற்றப்படுத்தவோ குறை சொல்லவோ அவனை குறித்து பொருளி பேசவோ நமக்கு என்ன பண்ணல, அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த இடத்துல தான் கர்த்தர் நம்மக்கிட்ட சில விஷயங்கள் எதிர்பார்க்குறான். இப்பேற்பட்ட மனுஷனுக்கு நான் எழுதி தர முடியும், நிச்சயமாகவே நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாலே கர்த்தர் முன்னால் வந்து நிற்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்க, இனி நான் யாரையும் குற்றப்படுத்த மாட்டேன், சபைக்குள்ளும் செய்ய மாட்டேன், வெளியும் செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. பிடிக்கலன்னா ஒதுங்கிடுங்க, தப்பு இல்லை. ஆனால் 2 பேரும் சேர்ந்து ஒதுங்கிட்டதுக்கு அப்புறமா கூட அவங்கள பற்றி பேசக்கூடாது. இதெல்லாம் நான் பண்ண தப்பு. நான் உங்களுக்கு முன்னால் பொதுவாக சபையில் ஏன் அறிக்கை செய்கிறேன்னா, எங்கள் சாட்சி தானே உங்களை தொடும். ஹல்லேலூயா. நாங்கள் எப்படி வாழ்கிறத பார்க்க தான் நீங்களும் பார்க்குறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரோ கர்த்தர் இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். என்ன அற்புதம் செய்ய போகிறார்னா, நீ ஆண்டவருக்கு முன்னால் உன்னை இருதயத்தை சுத்தமாக்கணுனாக்கா உன்னை சரீரத்தில் இருக்கிற சில என்ன சொன்னாக்கா பலவீனம், அது என்ன பலவீனம் சொல்லும்போது, உன் வயிற்று பகுதியில் ஜீரணம் ஆகாமல் வெறும் கேஸாக ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த கிரியை, இந்த பலவீனத்தை கர்த்தர் உனக்கு குணமாக்க போகிறார். யாருக்கு இங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் செய்ய போகிறார். எப்போ செய்ய போகிறாரு? உன் இருதயம் தேவனுக்கு முன்னால் சுத்தமாக இருக்கும்போது கர்த்தர் செய்ய போகிற விஷயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது 3வது தாவீது கிட்ட இருந்த இன்னொரு விஷயம், நிறைய விஷயம் இருக்குது, ஆனால் இதில் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். அவன் சிலர் வந்து அவனுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது கூட ஆலோசனை கேட்குற மனுஷன் தான் தாவீது. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அவனுக்குள்ள ஒரு என்ன சொல்றாக்கா, ஒரு பெருமையோ இல்லைனாக்கா அகங்காரமோ கிடையாது. என்ன கிடையாது? அகங்காரம் கிடையாது. ஏன் அகங்காரம் பெருமை கிடையாதுனாக்கா, நான் தான் ராஜாவாச்சே, நான் தான் வீரனாச்சே, நான் என்ன பண்ண மாட்டேன், யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், அப்படி கிடையாது. நீங்கள் நிறைய இடத்துல தாவீதை குறித்து எடுத்து பாருங்கள். ஒன்று தேவனிடத்தில் விசாரிப்பார், 2வது பார்த்தீங்கன்னா யாராவது வந்து ஒரு ஆலோசனை கொடுத்தா கூட இந்த ஆலோசனை காது கொடுத்து கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, திமிரு பிடிச்சி போகிறான்ட்டா, அந்த மாதிரி கிடையாது. அப்போது இருதயம் சுத்தம் இருக்கும். எப்படி இருப்பான் பார்த்தீங்கன்னாக்கா, தன்னை திமிராக காமிக்க மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வீட்டுக்குள்ளேயே நடக்கும், கணவன் மனைவிக்குள்ளே நடக்கும், தகப்ப பிள்ளைகளுக்குள்ளே நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே கர்த்தருடைய கிருபையால் சொல்ல முடியும், சில நேரங்களில் கணவன் மனைவிக்குள்ளே சில ஈகோ கிளாஷ் வருது. ஈகோ கிளாஷில் சில அவங்க என்ன பண்ணுறீங்கனாக்கா, எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி மட்டம் தட்டிக்கிட்டு இருக்கீங்க. அது ஆண்டவருக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஆண்டவர் இங்கே சபைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கும் தெரியும், கர்த்தரால் உங்களுக்கே உணரப்படுவீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போது இருதயம் சுத்தம்தான் உன் குடும்பத்தை ஆசிரிக்கப்பட போகுது. இப்போ இப்படி சொன்ன தாவீது தான் அந்த இருதய சுத்தத்தோடைய மகத்துவத்தை சொல்றாரு. இருதயம் சுத்தம் இருந்தால் என்னவா நடக்குன்னு சொல்லிட்டு இதே சங்கீத புஸ்தகம் 17ஆம் சங்கீதத்தில் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். கொஞ்சம் கைத்தட்டி தேவன் அந்த மகிமைப்படுத்தலாமே. இருதயம் சுத்தமுள்ளவன் எப்படின்னா, அவனை பார்க்கும்போது அவனை இயேசுவை பார்க்கறதுக்கு அடையாளம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இயேசுவை பார்க்கறதுக்கு தான் அடையாளம். இப்போ திருப்பி இந்த மத்தேயு 5:8 வாசிக்கலாமா? பாக்கியவான் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இப்போ ஒரு வார்த்தை சொல்ற கேட்டுக்குங்க. ஒரு வார்த்தை வெளிப்படுது. என்ன வார்த்தைனா,
இருதயத்தில் சுத்தமுள்ள பாக்கியவான் சொல்லும்போது தேவன் உங்களை கொண்டு தான் புறஜாதிக்கு தன்னை வெளிப்படுத்த முடியும். உங்களுக்குள்ளே தான் இயேசு வெளிப்பட முடியும். வசனத்தோடு இருக்கிற ஆதாரத்தோடு வாசிக்கலாம். கொலோசியர் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 27வது வசனத்தை. மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஹல்லேலூயா. இப்போ இயேசு எங்கேயும் இல்லை, எனக்குள்ள இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறாரு. இப்போ இந்த இருதய சுத்தம் உள்ளவன் எப்படி இருக்கிறானா, அவனுக்குள்ள இயேசு இருக்கிறாரு. அவனுக்குள்ள இருக்கிற இயேசு அவனை வெளியே கொண்டு போகிற எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறான் சொல்லும்போது அவனை கொண்டே தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள்லாம் யார் சொல்லும்போது இருதயம் சுத்தமுள்ளவராக இருக்கும்போது தேவ சாயல் இந்த பூமியில் கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ சாயல் எப்படி இருக்கும்? பொய் பேசாது. தேவ சாயல் எப்படி இருக்கும்? பரிசேயர் வாசிச்சோமே, மத்தேயு 15 வாசிச்சோமே, பொல்லாத சிந்தனையோடு கூட இருக்காது, கபடு இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்குள்ளே வஞ்சகம் இருக்காது. அவன் எப்படி இருப்பானா, ஒரு கள்ளம் கபடில் உத்தமம் உள்ள புறாவை போலவே இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த இருதய சுத்தம் உள்ளவனுக்கு 4 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்க விரும்புகிறார். என்ன 4 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார்னாக்கா, முதல்ல இந்த இருதய சுத்தமுள்ளவனை தேவன் எப்படி எடுத்திருக்கிறார் சொல்லும்போது தனக்கு நான் பிரித்து எடுத்து தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியில் ஒரு 800 கோடி ஜனங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஏன் இதே செங்கல்பட்டுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு என் கணக்குப்படி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6-7 லட்சம் பேர் இருக்கணும். இந்த 6-7 லட்சம் பேரில் கிறிஸ்தவங்களாக இருக்கட்டும், இல்லை சபைக்குள்ளே போகிறவங்களா இருக்கட்டும், குறைஞ்சபட்சம் என்னோட கணக்குப்படி ஒரு 60,000 இல்லை 1 லட்சமோ இருக்கும். அப்போது இந்த 6 லட்சம் பேரில் ஒரு 1 லட்சம் பேரை தான், அதான் 1:6 மாதிரி கணக்கு வச்சுக்கலாம். இப்போ இந்த 1:6 கணக்கில் தான் தேவன் என்ன பண்ணுறாங்க, தனக்குன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எந்த அளவுக்கு தேவன் இந்த சபையை இல்லை இந்த கிறிஸ்தவங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறன்னா, அப்போ நம்ம எவ்வளோ விசேஷமாக இருக்க முடியும். வாசிச்சு பாருங்க, எபேசியர் புஸ்தகத்தில் 1 அதிகாரத்தில் 2-3 வசனத்தை வாசிக்கலாம். 2-3-4 வசனத்தை வாசிக்கலாம். எப்படி வாசிங்க? தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய பவுல் எழுதுகிறதாவது வதித்திருக்கிறார். வாசி. எப்படிங்க? வாசிங்க வாசிங்க. அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களுக்கும் இருப்பதற்கு அவர் எப்பங்க? ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் மிஞ்சி போனால் ஒரு வேலை இங்கே இருக்குங்க, 60 வயசு முடிச்சிருக்கலாம், இல்லை 70 வயசு முடிச்சிருக்கலாம்.
இந்த 70 வயசுக்கு முன்னால் ஆண்டவர் உங்களை தெரிஞ்சிக்கல, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது உங்களை ஆண்டவர் தெரிஞ்சிக்கல, இல்லை உங்கள் காலங்களை உங்கள் தாத்தா பாட்டி இந்த காலங்களில் ஆண்டவர் உங்களை தெரிஞ்சிக்கல, இங்கே உட்காந்துருக்க உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு அருமையான செய்தி என்ன சொல்லும்போது, உலக தோற்றத்துக்கு முன்பாக, மனுஷன் உண்டாக்கப்படுறதுக்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எவ்வளோ விசேஷமானவங்க திரும்ப நம்ம. ஆனால் எதுக்காக தெரிஞ்சிருக்கிறார்னா, திருப்பி அந்த வசத்தை வாசிக்கலாமா? அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களுக்கும் எப்படி குற்றம் இல்லாதவன். அப்படின்னா சுத்தம் உள்ளவனா இருக்கிறதுக்கு என்ன சுத்தமா இருக்கிறவனுக்கு? இருதயம் சுத்தம் உள்ளவனுக்கு. ஏன்னா வசனம் சொல்லப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றாரு, நீ மனுஷனுக்கிட்ட போய் செய்கிற பாவம், கையினால் செஞ்ச பாவம் பாவமே இல்லை, இருதயத்தில் நினச்சிட்டாலே பாவம்தான். ஹல்லேலூயா. அது எப்பேற்பட்ட பாவம் இருந்தாலும் பாவம்தான். ஒரு பெண்ணை வந்துட்டு தவறாக பார்த்தாலே என்ன பண்ண, அந்த காலத்தில் தவறு செஞ்சாதான் பாவம். ஆனால் இயேசு என்ன சொன்னா, நீ பார்த்தாலே பாவம். ஏன் பார்த்தாலே பாவம்னா, நீ பார்க்கும்போது உன் இருதயம், அதாவது உன் உள்ளான மனுஷன் என்ன ஆகிறானாக்கா, தன்னுடைய அலங்காரத்தை இழந்து போகிறான். என்ன இழந்து போகிறான்? தன்னுடைய அழகை இழந்து போகிறான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷிய ரொம்ப அழகாக அலங்கரித்து அவர் அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷோல்டர் பெயினோடு இருக்கிற யாரோ ஒருத்தர் ஆண்டவர் இப்போ குணமாக்க போகிறார். ஃப்ரோசன் ஷோல்டர். யார் இங்கே ஃப்ரோசன் ஷோல்டரோடு இருக்கீங்க? கை தூக்க முடியல, சில வேலைகளை செய்ய முடியல, ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய சுகத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் முதல்ல இருதய சுத்தமுள்ளவன் எப்பேற்பட்ட சொல்லும்போது, அவனை கர்த்தர் உலக தோட்டத்துக்கு முன்பு தெரிஞ்சுக்கிட்டார். முதல் ஒரு மனுஷன் சுத்தமுள்ள இருதயம் உள்ளவன் எப்படி இருக்கிறான்னா, தேவ சாயலாக இருக்கிறவன் எப்படி இருக்கான்னு சொல்லும்போது, அவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவனால் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவன். ரெண்டாவது, இந்த சுத்த இருதயம் உள்ளவன் எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவன் எதையுமே தேவனை சார்ந்து செய்கிறவனா தான் இருப்பான். எதை செஞ்சு செய்கிறவனா இருப்பான்? தேவனை சார்ந்து செய்கிறவனா இருப்பான். வாசிச்சோம் நம்ம. அதே போல் வாசி பார்க்கலாமா? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்கலாம். இப்படிப்பட்ட ஊழியத்தை வெட்கமான அந்தரங்க காரியங்களையும் தந்திரமாய் நடவாமல், தேவ வசத்தை புரட்டாமல், எப்படிங்க? ஹல்லேலூயா. அவர் ஒரு 4 விஷயத்தை சொல்றாரு பாருங்க. வெட்கமான அந்தரங்க காரியங்கள், தந்திரமாய் நடவாமல், அப்புறம் வேத வசனத்தை புரட்டாமலும், சத்தியத்தை வெளிப்படுத்துறோம். இப்போ இந்த மனுஷன் யார் எழுதுறான்னா, பவுல் எழுதுறார். பவுல் எழுதும்போது அவர் தன்னை குறித்து எழுதுறாரு, சபைக்கு சில விஷயங்களை சொல்றாரு. எப்படி சொல்ற? 3வது அதிகாரத்தை, அதுக்கு உங்களுக்கு ஆதாரமாக உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு போகிறேன். 3வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தா தெரியும் பவுல் எதை குறித்து எழுதுறாருன்ட்டு. ஏன் சொல்லும்போது, பவுல் 2 விதமான ஊழியங்களை பிரித்து சொல்கிறார். ஒன்று பழைய ஏற்பாட்டு ஊழியத்தை பிரித்து சொல்கிறாரு, அதுக்கு அடுத்து புதிய ஏற்பாட்டு ஊழியத்தை பிரித்து சொல்கிறார். பழைய ஏற்பாட்டு ஊழியம் எப்படின்னு சொல்லும்போது, மோசைக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் ஊழியம். அந்த நியாயப்பிரமாணத்தின் ஊழியம் செஞ்ச போதே மோசை எப்படி இருந்தார்னாக்கா, ஆண்டவர் சமூகத்தில் இருந்துட்டு வெளியே வராரு. அவருடைய முகம் எப்படி இருக்கு? சூரியனை போல பிரகாசிக்குது. ஜனங்க என்ன பண்ண முடியல? பார்க்க முடியல. மோசே முக்காடு போடுற அளவுக்கு எப்படி இருந்தது? அவருடைய முகம் பிரகாசிச்சுது. இப்போ ஒரு மனுஷன் தேவ சாயலாக இருக்கிறான். இந்த தேவ சாயல் சொல்லும்போது ஆண்டவரை குறித்து வெளிப்படுத்துகிற விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு, அவர் முகம் சூரியனை போல பிரகாசிச்சுது. இப்போ மோசே முகம் எப்படி இருக்கு? போல தான் பிரகாசிக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பவுல் எப்படி சொல்கிறான்னா, அவரை காட்டிலும் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்க உங்கள் முகமும் என் முகமும் மிக பிரகாசிக்கும். காரணம் என்னன்னாக்கா, அந்த மகிமை, புதிய ஏற்பாட்டு மகிமை இயேசுவின் ரத்தத்தால் வந்த மகிமை. அந்த இயேசுவின் ரத்தத்தால் வந்த மகிமை
பவுல் எழுதுறார் 3வது அதிகாரத்தில் கடைசி 2 வருஷத்தை வாசிங்க, அது அதோட அர்த்தம் புரியும். கர்த்தரே ஆவியானவர் எங்கேயோ உண்டு, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் போல ஹல்லேலூயா. திறந்த முகம் சொல்றது திறந்த உள்ளம். என்னது? திறந்த உள்ளம். அப்ப திறந்த உள்ளம்னா கள்ளம் கபடு இல்லாத இருதயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இந்த இருதயம் உள்ள பவுல் தான் சொல்றாரு 4வது அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்றாரு, இப்படி இருக்கிற நான் அவட சாயலா இருக்கிறனால தான் வெட்கமான அந்தரங்க காரியங்கள், அடுத்து தந்திரமா நான் பேசுறது இல்லை, 3வது வேத வசனத்தை நான் புரட்டுறதில்ல, 4வது சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. இப்போ இந்த 2வது குணம் ஒரு இருதயம் சுத்தம் உள்ளவனுக்கு எப்படி இருப்பான்? முதல்ல என்ன சொன்னாக்கா, அவன் தேவனால பிரித்தெடுக்கப்பட்டவன். இப்ப தேவனால பிரித்தெடுக்கப்பட்ட சபையை ஆண்டவர் எப்படி பார்க்கிறானா, வெட்கமான அந்தரங்க காரியங்கள் இல்லாத ஒரு சபைக்குள்ளதான் கர்த்தர் வாசம் பண்ண விரும்பிட்டு இருக்கார். 2வது பார்த்தீங்கன்னாக்கா, தந்திரமா பேசி, தந்திரத்தை பத்தி பேசுறதுக்கு நான் இங்க வரல, ஏன்னாக்கா அது பேச நம்ம வேற மாதிரி போயிடுவோம், அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், எப்படி சொல்லும் போது சத்தியத்தை நம்ம புரட்ட இங்க வரல. எதை புரட்ட வரல? சத்தியத்தை புரட்ட வரல. ஏன்னா இந்த சத்தியத்தை நான் எதுக்கு இன்னைக்கு சொல்ல வரேன்னு சொல்லுவேன், பின்னால் ஒரு 2-3 விஷயத்தை நான் சொல்லுவேன். எதுக்கு சொல்ல வரேன்னு சொல்லும்போது, இந்த சத்தியம் இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சாதான் நமக்கு ஒன்று தெரியும், நிச்சயம் உண்டு. என்ன நிச்சயம் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஆபத்துக்கும் பொல்லாப்புக்கும் தப்பு வைக்க முடியும். ஹல்லேலூயா. நாம் கொளுத்த ஆடை போல, மங்கி போன ஆடை போல இருக்க முடியாது. நம்ம உலகத்தில் நடக்கிற காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. அப்போ 2வது ஆண்டவர் இந்த சபைக்குள்ள எப்படி இருக்குன்னா, திறந்த உள்ளங்களுள்ள இருக்கிற சபை போல கர்த்தர் வாசம் பண்ண விரும்பிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ 2வது விஷயம் என்னன்னு சொல்லும்போது, தேவன் எப்படி ஒரு திறந்த உள்ளம் இல்லைனாக்கா இருதய சுத்தமுள்ள மனுஷன் வாசம் பண்ண விரும்புகிறான்னா, அவன் சாயலா இருக்கும் போது தான். அப்போ புதிய ஏற்பாட்டு மகிமை உள்ளவன் எப்படி இருப்பான்னா, திறந்த முகமா இருப்பான். ஓப்பன் ஹார்ட். எப்படி? ஓப்பன் ஹார்ட். இங்க வந்த உண்மைதான் நடக்கும், இங்க வந்த சத்தியம்தான் பேசப்படும், இங்க வந்த எல்லாருமே ஒரு அன்பின் ஐக்கியத்தை தான் இருப்போம். இங்க வந்தாக்க நமக்குள்ள பாகுபாடு பிரிவுனா அந்த இது எதுவுமே கிடையாது. நீ அது நான் அது கிடையாது. காரணம், இந்த இடத்துல கிறிஸ்து இயேசு அசைவாடிட்டு இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது, இந்த மனுஷனுக்கு என்ன வெளிப்பாடு சொல்லும் போது இப்ப சொல்றாரு, வாசிக்கலாமா? கீழே 3வது வசனத்தை வாசிக்கலாமா? எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் இருக்கும். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் யாருக்கு மறைபொருளா இருக்கும்? அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, நான் திறந்த உள்ளத்தோடு கூட தேவ மகிமை தேவ சாயலோடு கூட இந்த சபைக்குள்ள இருக்கிறேன். இருக்கும்போது எப்படி இருக்குனாக்கா, தேவ ரகசியம் என்னாலும் பேசப்பட்டு கொண்டே இருக்கும். இன்னும் இப்படி சொல்றேன் பாருங்க, புரிஞ்சுக்கங்க. எப்படின்னா, தேவன் நம்மள கூட பேசிக்கிட்டே இருப்பார். எத்தனை பேருக்கு அதுக்கு அனுபவம் இருக்கு? நான் இன்னைக்கு நான் வரும்போது கூட காலையில் ஆண்டு சமயத்தில் உட்காரும் சில ரகசியங்கள் எனக்கு ஆண்டவர் பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் தைரியமா சொல்ல முடியும், யாரு தேவ சாயலா இருக்கிறாரோ அவங்கிட்ட ஆண்டவர் தன் இருதயத்தை ஊற்றிக்கிட்டே தான் இருப்பார். ஆண்டவர் தன் திட்டத்தை சொல்லிட்டு தான் இருப்பார். வரப்போற ஆபத்தையும் சொல்லுவார், வரப்போற பிரச்சனையும் சொல்லுவார், வரப்போற ஆசீர்வாதத்தையும் சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு இருதய சுத்தமுள்ள ஒரு மனுஷனை மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். தன் மனைவி என்ன செய்யறான்னு சொல்லும் போது, கூடி வரத்துக்கு முன்னாலே கர்ப்பம் தரிச்சிட்டா. யாரும் இல்லை, மரியாள் தான். மரியாள் கர்ப்பம் தரிச்ச உடனே நாமளாக தான் என்ன பண்ணியிருப்போனாக்கா, மாமா மச்சான் எல்லாரையும் கூட்டிகிட்டு எனக்கு நியமிச்ச பொண்டாட்டி என்ன பண்ணிட்டா, நான் கூட வாடுறதுக்கு முன்னால கர்ப்பம் தரிச்சிட்டான்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு ஊரையே கூட்டி கல்லெறிஞ்சிட்டு இருப்போம். ஆனால் வசனம் சொல்லுது, அவன் நீதிமானா இருந்தனால ரகசியமாக தான் என்ன பண்ண ஆரம்பிச்சுப்பட்டாங்க. அப்பேற்பட்டவனுக்கு தான் தூதன் இறங்கி பேசுகிறாரு, இயேசுவை
ஏரோதின் கொலை செய்ய போகிறான், நீ என்ன பண்ணு, உன் பிள்ளையை கூட்டிகிட்டு எகிப்துக்கு போயிடு. ஹல்லேலூயா. அவருடைய இருதயம் சுத்தம் இருந்தனால தான் தூதுவன் இறங்கி வரப்போகிற ஆபத்தை முன்கூட்டி சொல்கிறார். ஆனால் அதே சமயத்தில் அதே பட்டணத்தில் 2000 பிள்ளைகளுக்கு மேலே இறந்து போனாங்களே. அப்போ அந்த தாய் என்ன நினச்சிருப்பா? காரணம் என்னன்னாக்கா, தேவ சத்தம் என்னன்னு கேட்க தெரியாதனால வரப்போகிற ஆபத்து அவங்களுக்கு தெரியல. இப்போ யார்கிட்ட ஆண்டவர் பேசுவானாக்கா, எந்த மனுஷன் தேவனுடைய இருதயத்துக்கு ஒத்து இருக்கிறானோ இல்லை அவருடைய சாயலாக இருக்கிறானோ அவர்கிட்ட கர்த்தர் பேசிக்கிட்டே இருப்பார். இப்போ அதான் இங்கே பவுல் சொல்கிறாரு, இந்த சுவிசேஷம் மறைப்பொருள் அல்ல. புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷத்தை ஆண்டவர் ரகசியத்தை பவுலுக்கு ஆண்டவர் எல்லாம் சொல்லி கொடுக்குறார். சொல்லி கொடுத்தனால தான் பவுல் சொல்கிறாரு, இந்த சுவிசேஷத்தை நான் சொல்கிறேன், இது மறைப்பொருளாக சொல்ல வெளியரங்கமாக சொல்கிறேன். ஆனால் யாருக்கு இது மறைப்பொருளாக இருக்குன்னா, கெட்டு போகிறவங்க தான் மறைப்பொருளாக. கெட்டு போகிறவன் யார்? இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாதவன். கெட்டு போகிறவன் யார்? பொல்லாது பிடிச்சவன். கெட்டு போகிறவன் யார்? கபடு, பொல்லாத சிந்தனை, ஆண்டோட காரியங்களுக்கு விருப்பம் இல்லாதவன். அப்போ அவனுக்கு தான் கெட்டு போச்சு. ஆனால் பவுல் சொல்கிறாரு, கொரிந்து சபைக்கு தான் பேசிகிட்டு இருக்கிறாரு, இந்த சபைக்கு என்னன்னாக்கா, நான் எல்லா ரகசியத்தை சொல்லி கொடுக்குறேனே. ஹல்லேலூயா. 3 விஷயம் சொல்லி கொடுத்தேன். என்னென்ன விஷயம் சொல்லி கொடுத்தேன்? முதல்ல, அவன் எப்படி இருக்கிறான், தேவனால் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவன். 2வது, தேவ சாயலாக இருந்தவன். 3வது, தேவ ரகசியம் வெளிப்பட்டது. இவன் 4வது இப்போ எப்படி இருப்பான்? கீழே அப்படியே வாசிக்கலாமே. ஒளி எதை கூடாக்கிட்டான்? மனதை கொஞ்சம் இப்படி வேற மொழியில் பேசினா இருதயம் குருடா போச்சு. அதெல்லாம் ஆண்டவர் மத்தேயு 15:13 சொல்லுவார், அவன் குருடங்களுக்கு குருட வழி காட்டுறாங்க. அப்போது அவன் எப்படி இருக்கிறான் அதே மாதிரி கூட இருக்கணும், அப்படி தான் இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்மளோட இருதயம் எப்படி இருந்தால், இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரக்ஷோட இருதயம் எப்படி இருக்கோ அதே போல் தான் உங்கள் இருதயம் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ இருதயம் வெளிச்சமாக இருந்தப்போ நீங்கள் எல்லாமே வெளிச்சமாக தான் இருப்பீங்க. ஏன்னா என்ன ஆவி கிரியை செய்யனாக்கா, இங்கே நிற்கிறவங்க பேசுகிற ஆவி தான் உங்கள் மத்தியில் கிரியை செய்யும். காரணம், அன்னைக்கு கர்த்தர் அவங்கள பயன்படுத்துகிறாரு. அப்போது தேவன் இருதயம் சுத்தமாக இருக்கிறனால தான் இங்கே வந்து அற்புதம் நடக்குது. இருதயம் சுத்தமாக இருக்கிறனால இங்கே வந்து சமாதானம் கிடைக்குது. இங்கே இருதயம் சுத்தமாக இருக்கிறனால தான் கர்த்தர் பல அற்புதமான மகிமையான காரியங்களை செய்கிறாரு. அப்போ இந்த ஜனங்க எப்படி இருப்பாங்க அதையும் வாசிக்கலாம். வாசி பாருங்க. அது 2 கொரிந்தியர் புத்தகம் 4வது அதிகாரத்தில் ஒரு 7-8 வாசிக்கலாம். அதுக்கு வாசிங்க. எந்த பொக்கிஷத்தை? மகிமைய, தேவ சாயல, தேவன் ஆவியானவரை இந்த பொக்கிஷத்தை எங்க வச்சிருக்கோம்? எந்த மண்பாண்டம்? இந்த சரீரத்தை தான் பெற்றிருக்கோம். ஹல்லேலூயா. இந்த மண்பாண்டன்றது என்னது? நம்ம சரீரம் தான் மண்பாண்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இந்த மண் செத்து போனால் கூட பூமியில் போய் மண்ணுக்குள்ளே புதைச்சா கூட மண் அது என்ன பண்ணிடுது? முழுக்க அதை கரைக்குது. ஏன்னாக்கா நீங்கள் நான் மண்ணிலேருந்து வந்தவங்க தான். இந்த மண்ணிலேருந்து வந்தவனுக்குள்ளே தான் கர்த்தருடைய சாயல் இறங்கி வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த மண்பாண்டத்தை நான் பெற்றிருக்கிறேன். வாசிக்கலாமா? அதே வசனத்தில் 10 வாசிக்கலாம். இல்லை 8 வாசிங்க. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போறதில்ல, கலக்கமடைந்து மனம் முறிவதில்லை, துன்பப்பட்டும் வாசிங்க. அப்புறம் இதுதாங்க 4வது ரகசியம். எனக்குள்ள மகிமை இருக்கு, நான் தேவ சாயல இருக்கேன்னா பிசாசு எனக்கு நெருக்கத்தை கொண்டு வருவான், வராமலாம் இருக்க மாட்டான். ஆனால் வசனம் சொல்லுது, எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போய். ஏன் என்னை ஒடுக்க முடியாது? ஏன் ஒடுக்க முடியாது? எனக்குள்ளே யார் இருக்கா? இந்த பொக்கிஷம் எனக்குள்ளே இருக்கா. ஹல்லேலூயா. ஏன்னா இது கொஞ்ச காலம் அந்த மாதிரி பிசாசு பண்ணுவான். ஆனால் ஒரு நேரம் வரும், தேவன் என்ன பண்ணுவார்னா இந்த மண்பாண்டத்தை கொண்டு தான் அவட மகிமையை வெளிப்படுத்துவார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த பொக்கிஷமான இருதயத்துக்குள்ள உள்ளான மனுஷன் பேலடானா அவன் எப்படி இருப்பான் சொல்வது, எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கமடையில்லை, மனமுறிவடைதில்லை. அப்படின்னா என்னன்னாக்கா, மனமுறிவடைனாக்கா டிப்ரெஷனே வராது. இன்னைக்கு ஒரு பெரிய வியாதி உலகம் பூரா பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னன்னாக்கா டிப்ரெஷன் டிப்ரெஷன் டிப்ரெஷன். கிறிஸ்தவங்களுக்கு டிப்ரெஷன் வரணுமா? நிச்சயமாக வர முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா நமக்குள்ள ஆவியானவர் சந்தோஷத்தின் ஆவியானவர். நமக்குள்ள இருக்கிற தேவன் பரிபூர்ண ஆனந்தம் உள்ளவர். நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் எப்படின்னாக்கா பூர்ண சந்தோஷக்காரர். ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற தேவன் துக்கமானவர் கிடையாது. நமக்குள்ள இருக்கிற தேவன் நம்மளை கலங்கப்படுறதுக்கு வரல, பயமுறுத்த வரல. நமக்குள்ள இருக்கிற தேவன் நம்மளை மனுஷனை கண்டு பயப்படுறதுக்கோ இல்லை, வேதம் சொல்லப்பட்டதுக்கு நமக்கு பயமுள்ள ஆவியை தராதபடி தெளிந்த புத்தியுள்ள நல்ல ஞானமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இதை யார் கொண்டு வரான்னு சொல்லும்போது, பிசாசு கொண்டு வந்து இந்த உள்ளான மனுஷனை என்ன பண்ணனா கலக்கமடை செய்கிறான். இன்னைக்கு நல்லா சத்தியத்தை தெரிஞ்சுக்கங்க, என் தேவன் என்னை ஒரு நாளும் என்னை பயமுறுத்தோ துக்கப்படுத்தோ வரவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு என்ன நடக்குது சொல்லும்போது, நான் இருதயம் சுத்தமுள்ளவனாக இருக்கேன் அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லும்போது, நான் கலக்கமடைவதில்லை, நெருக்கப்படுவதில்லை, துன்பப்பட்டு கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டோம். அதுக்கு பதிலாக ஒரு வசனம் வார்த்தை சொல்கிறாரு, பவுல் சொல்கிறாரு. கடைசியில் வாசிக்கலாமா? வாசிக்கலாம், 15-16 வாசிக்கலாம். ம் 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 ஹல்லேலூயா. கொஞ்சம் கைத்தட்டு மகிமைப்படுத்துவோமா? நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த இருதயம் கர்த்தரை அறிய 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 என்ன ஆகுதுனாக்கா, நான் வெளிச்சத்துக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்குள்ளே இருள் வராது, எனக்குள்ளே பிறனாக்கா தர்க்கம் வராது, எனக்குள்ளே போராட்டம் இல்லை, எனக்குள்ளே பிசாசு கொண்டு வர கவலை இல்லை. நான் வெளிச்சத்துக்கு வர வர என்ன நடக்குன்னா, என்னிலிருந்து ஆண்டவர் மற்றவங்களுக்கு தன்னை மகிமை வெளிப்படுத்திகிட்டே இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னங்க அப்படி மகிமை வெளிப்படுத்தினாரு? வாசித்து பார்க்கலாமா? எபேசியர் புத்தகம் 1 அதிகாரத்தில் அந்த 3-4 வசனத்தை. வாசிங்க வாசிங்க. கொண்டபடியே எப்படி இதை செய்யதாங்க ஆண்டவர் இருதய சுத்தத்தை கேட்குறார். இப்போ நீங்கள நான் யார் தெரியுங்களா? பரலோகத்தின் தேவனுக்கு பிள்ளையாக மாறிட்டோம். அவருடைய சுவிகார புத்திரர். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் வேணால் நம்ம அப்பா அம்மா வந்துட்டு பெரிய பெரிய பணக்காரங்களாக இல்லாமல் இருக்கலாம். உலகத்தில் வேணால் நம்ம அப்பா அம்மா வந்து ராஜா ராணியாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆவிக்குள்ள என் தகப்பன் ராஜா, ஆவிக்குள்ள என் தகப்பன் பெரியவர். நான் ஒரு பெரிய தேவனுக்கு பிள்ளையாக இருக்கேன். இதுக்கு தேவன் வசனம் சொல்லுது, உன் இருதயம் சுத்திகரிக்க கடவுள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா இந்த இருதயம் சுத்தம் உள்ளவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறன்னா, தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ரகசியத்தை பேசிக்கிட்டே இருக்கார். என்ன பேசுகிறாரு? சரி, இந்த வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் பல ரகசியங்களை பேசியிருக்கிறாரு. இப்போ நான் அதை சொல்ல வரல. இப்போ நான் ஏன் இதை இவ்வளோ எனக்கு ஆண்டவர் சமத்தில் இந்த செய்தியை நான் கேட்கும் போது ஆண்டவர் சொன்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நான் தேவ சமத்தில் கொஞ்ச நாளாக காத்துட்ருக்கும்போது என்னிடத்துல ஆண்டவர் பேசுனது இன்றைக்கி சபைக்கு சொல்கிறேன். என்னன்னு சொல்லும்போது, ஒரு பெருங்காற்றுனாலும்
ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்லனாக்கா ஒரு பெரிய மழையினாலும் ஆண்டவர் இந்த தமிழ்நாட்டையும் பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்புக்குள்ளே கொண்டு போக போகிறார். ஹல்லேலூயா. பெருங்காற்றும் கடும் மழையும் ஒரு பயங்கரமான நியாய தீர்ப்புக்குள்ளே போக போகுது. அந்த நியாய தீர்ப்பு போகும்போது எப்படி இருக்குன்னா, அந்த நியாய தீர்ப்பு முதல்ல தேவனுடைய வீட்டிலேருந்து தான் ஆரம்பிக்க போகுது. தேவனுடைய வீடு சொல்லும்போது சபையை குறிச்சும் விசுவாசி குறிச்சு. ரெண்டாவது, மூணாவது, இந்த நியாய தீர்ப்பு கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60 வருஷம் தேவன் பொறுமையாய் காத்திருந்து ஜனங்கள் மனம் திரும்புவார்கள் சொல்லி எதிர்பார்த்து நடக்காத பட்சத்தில் தான் கர்த்தர் செய்ய போகிறார். நாலாவது, இந்த நியாய தீர்ப்பில் நம்மளுடைய பணமோ பொருளோ நகையோ எதுவும் நம்மளை காப்பாற்றாது. அஞ்சாவது, இந்த நியாய தீர்ப்பில் நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை நான் ஒரு உயரமான மாடியில் போய் இருந்தேன்னா தப்பிச்சிருவேன்னு சொல்லி, அதுவும் முடியாது. ஹல்லேலூயா. இது எப்போ நடக்கலாம் எனக்கு தெரியாது. ரெண்டாவது சபையில் இதை கர்த்தர் எனக்கு பேச சொன்னால பேசிட்டு போகிறேன். இப்போ இதில் தப்பு வைக்க முடியாது யாரு சொன்னாக்கா, யார் தப்பு வைக்க முடியும்னா அவருடைய சாயலாக இருக்கிற மனுஷனை கர்த்தர் தப்பு வைப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ சபைக்கு ஆசீர்வாதத்தையும் சொல்கிறேன், சபையை சீர்படுத்தவும் கர்த்தர் விரும்புகிறாரு. அதே சமயம் சபைக்கு எச்சரிப்பும் பேசுகிறேன். நான் 3 விஷயத்தையும் பேசுகிறேன். சபைக்கு ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கிறேன், நீ தேவ சாயல் உள்ள சபை. ரெண்டாவது, சபைக்கு சீர்படுத்தவும் கர்த்தர் விரும்புகிறாரு. மூணாவது, சபையை கர்த்தர் நியாய தீர்ப்புக்கு கொண்டு வருவார். இப்போ இந்த கூட்டத்தில் வந்திருக்கவங்கள இந்த 3ல் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் ஒருவேளை நான் ஆஸ்வதிக்கப்பட்டவனாக இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்படியே போங்க. இல்லை சீர்படுத்த விரும்புகிறேன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒருவேளை இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாம். இல்லை நான் மாட்டேன்னு சொன்னால் நியாய தீர்ப்புக்கு நானாச்சும் வேறு யாரும் உங்களை யாரும் தப்பிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுக்கும் அடையாளமாக ஒரு காரியம் நடக்க போகுது இந்த பூமியில். திடீர்னு ஒரு 10 நாளைக்கு முன்னால் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கடலோர பகுதி, அடுத்து அது ஒரு பயங்கரமான விற்கிற தோப்புள்ள இடம். பேரை சொல்ல மாட்டேன், பேர் எனக்கு தெரியும் ஆனால் பேரை சொல்ல மாட்டேன். மூணாவது, அதை ஒட்டி இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன். இந்த இடத்துல என்ன நடக்க சொல்லும்போது ஸ்டாம்பேட் சொல்லுவாங்க. ஸ்டாம்பேட்னாக்கா ஜனக்கூட்டம் அதிகமாகி ஆளை ஒருத்தர் மேலே ஒருத்தர் மெரிச்சு நிறைய பேர் செத்து போவாங்க. செத்து போகும்போது என்ன நடக்குன்னு சொல்லும்போது அந்த இடத்துக்குள்ள மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்குமே ஒரு பெரிய ஒரு வாக்குவாதம், தர்க்கம் வரும். நீ சரியாக செய்யலை, நான் சரியாக செய்யலைன்னு சொல்லி. இது உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். இந்த அடையாளத்துக்கு பின்னால் கர்த்தர் பேசின காரியத்தை இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே செய்ய போகிறார். இதில் எல்லாருக்குமே தான் பொது. நான் பெரிய ஊழியக்காரன், நான் சின்ன ஊழியக்காரன், இந்த கணக்கெல்லாம் கிடையாது. நான் இப்போ தான் கர்த்தருக்குள்ளே வந்த விசுவாசி, நான் இப்போ தான் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டேன், அதெல்லாம் தெரியாது. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன விஷயத்தை தெளிவாய் ரெக்கார்ட் ஆகிட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இதில் தப்பு வைக்கப்படணும், தேவ ரகசியம் உங்களை காப்பாற்றணும், தூதுவம் இறங்கி உங்களை தூக்கி சுமக்கணும்னாக்கா உங்கள் இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாளுடைய சத்தியம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இருதயம் உள்ளவன் பகவான், அவன் தேவனை தரிசிப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் சாயலாய் இந்த இடத்துலேருந்து வெளியே புறப்பட்டு போகிறீங்க. உங்களை நிச்சயமாக கர்த்தர் மற்றவங்களுக்கு வெளிச்சமாய் வைக்க போகிறார். மற்றவங்க உங்களை கண்டு ஆசிரிக்கப்பட போகிறாங்க. உங்கள் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை ஒவ்வொன்றையும் கர்த்தர் கனப்படுத்த போகிறார். நம்ம எழும்பி நிற்கலாமா? கொஞ்ச நேரம் வேகமாக. கர்த்தருடைய வல்லம் உங்கள் மேலே வல்லமையாக இறங்கட்டும். தேவ மகிமை உங்களை மூடட்டும். நீங்கள் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை காண்பவர்களாக, கர்த்தருடைய சாயலாக, தேவ சாயலாக, ஆதாமும் ஏவாளும் இழந்த சாயலை கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாய் கல்வாரி சிலுவையில் உங்க மேல வச்சிருக்கிறார். நீங்கள் பிரகாசிக்கிறவர்கள்,
நீங்கள் எழும்பி பிரகாசிக்க போகிறீர்கள். எழும்பி பிரகாசி, இதோ உன் ஒளி வந்தது. இருள் காரில் ஜனங்களை மூடும், இருள் பூமியை மூடும். கர்த்தர் உன் மேல உதிப்பார். நீ நீதியின் சூரியனாய் இருப்பாய். நீதியின் சூரியன் உன் மேல பிரகாசிக்கும். நீ பகலில் நடக்கிறவனாய் இருப்பாய். இருள் உன்னை கவ்வாது, இருள் உன் மேல பாயாது. இருளுக்கு நீ திகிலுக்கு பயத்துக்கு தூரமாய் இருப்பாய். காரணம், உன் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக வெளிச்சமாய், கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய், கர்த்தருக்கு முன்பாக இதோ உத்தமமாய் இருப்பதனால உன்னை கர்த்தர் இதை சுமக்கும்படியாய் இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தர் தன்னுடைய மகிமை உன் மேல ஊற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை உன் மேல இதோ இறங்கி வந்து கொண்டிருக்குது. பெற்றுக்கொள்ளுங்க அபிஷேகத்தை. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டுங்க. உனக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்துங்க. ஜீவனுள்ள வார்த்தை, ஆவியுள்ள வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கட்டும். ஜீவனுள்ள வார்த்தை உயிர்ப்பிக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜீவனுள்ள வார்த்தை உங்களை எல்லைகளை விரிவாக்கட்டும். ஜீவனுள்ள வார்த்தை உங்களை பெரிய காரியங்களை செய்யட்டும். இதோ கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து கரிக்கூறு. எருசலேமே நீ மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் மேல பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். உன் இருதயம் கர்த்தருக்கு முன்பாகவே இப்பொழுது இதோ சுத்திகரிக்கப்படட்டும். கல்வாரி இரத்தத்தால சுத்திகரிப்பீராக. அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். அந்நிய பாஷையோடு கூட கர்த்தரை துதி. அந்நிய பாஷை கூட கர்த்தரை துதி. இதோ கர்த்தர் உனக்கு இருக்கிற ரகசியங்களை பேசுவார். கர்த்தர் தன் இருதயத்தை உனக்குள்ள ஊற்றுவார். கர்த்தர் தன்னை உனக்கு வெளிப்படுத்துவார். தாவீதுக்கு வெளிப்படுத்தியது போல, மோசேக்கு வெளிப்படுத்தியது போல, தானியேலுக்கு வெளிப்படுத்தியது போல, பவுலுக்கு வெளிப்படுத்தியது போல அந்த மகிமையின் ரகசியம், மகிமையின் ஐஸ்வர்யம், கிருபையின் ஐஸ்வர்யம், உன்னதத்தின் ஆசீர்வாதம் உனக்குள்ள கர்த்தர் கிரியை நடப்பிக்கும்படியாக ஃபயர் லார்ட் பெற்றுக்கொள்ளுங்க. நீ விசேஷமானவள், கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவள், கர்த்தரால புத்திரர், கர்த்தரால சுதந்தரிக்கப்பட்டவள். நீயே கர்த்தர் சுதந்திர வாளி. கர்த்தர் தன்னை ஒரே பேர ஆசீர்வாதத்தை, பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை, பூமியின் ஆசீர்வாதத்தை, சகல நன்மைகளை கர்த்தர் உண்மையில வைக்கிறார். அசைவாடட்டும். ஓ ரீபா கேலா குரே கரோ ஷியா குரோ. ஓ ரீபா லிபா ரிபா துர ரபா கபோ. இதோ நீ துதிக்க உன் வீட்டுக்குள்ள இருள் எல்லாம் மாறி போகும். உன் குடும்பத்துக்குள்ள இருள் எல்லாம் மாறி போகும். சத்துரு உன்னை கண்டு பயப்படுவான். பயந்து ஓடுகிறான். சத்துரு உன்னை கண்டு பயப்படுவான். பலவீனம் உன்னை கண்டு பயப்படும். உனக்கு எதிராக இருக்கிற ஆயுதங்கள் உன்னை கண்டு பயப்படும். நீ கர்த்தருடைய ஆயுதமாய். ஆமென். ஃபயர். இன்னும் ஓ ரபா பாப்பா பாப்பா ஓரி பாபா பா ரேகா பௌ ஹரோ ரபோ ஓரி பா ரகா பரியா ஓரி பாப்பா பா ஓ ரபா. இது நாள் வரைக்கும் உன்னை தொந்தரவு செஞ்ச பொல்லாத சத்துரு இதோ உன் இருதயம் சுத்திகரிக்கப்பட்டனால அவன் இனிமேல் உன் மேல குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. உன்னை குறை சொல்ல முடியாது. உனக்கு எதிராக எழும்ப முடியாது. காரணம் கர்த்தர் உன் இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். ஹalleluya. வாய் திறந்து அறிக்கை செய்யுங்க. என் இருதயம் கர்த்தருடைய இரத்தத்தால சுத்திகரிக்கப்பட்டிருக்கு. சத்துரு என் மேல குற்றம் சொல்ல முடியாது. சத்துரு எனக்கு தரித்திரத்தை கொண்டு வர முடியாது. நான் துக்க முகமாய் இருக்க முடியாது. நான் இதோ நட்டுடுத்தி இருக்க முடியாது. நான் சந்தோஷத்தினால நீதியின் ஆடையை தரித்திருப்பேன். நான் துதியின் ஆடையை தரித்திருப்பேன். தாவீதை போல கர்த்தருக்கு சமூகத்துல மகிழ்ந்து களி கூறுவேன். காரணம் கர்த்தர் இருதயத்துல வாசம் பண்ணுகிறார். யெகோவா ஷம்மா என்று வெளிப்படுகிறார். யெகோவா ஷம்மான்னு சொல்லும்போது கர்த்தர் அந்த நகரத்துல வாசம் பண்ணுவாராம். எசேக்கியேல் புத்தக கடைசி அதிகாரத்துல கடைசி வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ரேமா வார்த்தை யெகோவா ஷம்மா. அவர் உன் மத்தியில வாசம் பண்ணுகிறார். அவர் உன் இருதயத்துல வாசம் பண்ணுகிறார். உன் சரீரமான ஆலயத்துல வாசம் பண்ணுகிறார். உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து இயேசு மகிமை நம்பிக்கை. ஆமென். அவர் உனக்கு சந்தோஷத்தை தருகிறார், ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார்,
அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், ஆமென். அவர் பெரியவர், ஆமென். அவர் யுத்தத்துல சிறந்தவர், ஆமென். அவர் பராக்கிரமசாலி, ஆமென். அவர் சேனைகளின் கர்த்தர், ஆமென். அவர் எல் ஷடாய், ஆமென். அவர் எல்லோகிம், ஆமென். அவர் அவர் யெகோவா ஈரே, ஆமென். கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து உனக்காக சகலத்தை செய்து முடிக்கிறவர். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். உன் வாழ்க்கையை புரட்டுகிற அபிஷேகம், உன் வாழ்க்கையை புரட்டுகிற மகிமைப்படுத்துகிற அபிஷேகம், இழந்ததெல்லாம் திரும்பி பெற்றுக்கொள்ளுகிற அபிஷேகம், உன்னை ஆசீர்வதிக்கிற அபிஷேகம், நீ கீழானதை மேலாக்குற அபிஷேகம், உன்னை குறைவில்லாமல் நிறைவாக்குற அபிஷேகம். கர்த்தர் உன்னை நிறைவாய் நிரப்பட்டும். கிருபையுள்ள தகப்பனே, மெசோதரிக்கிறோம். இருதயத்துல சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். இன்றைக்கு வெளியே போகும்போது உங்க முகத்தை பார்த்துட்டு கர்த்தருடைய மகிமை உங்க முகத்துல இருக்கு. நாங்க இயேசுவை பார்க்கிறோம், இயேசுவின் மூலியமா பார்க்கிறோம் சொல்லி மற்றவர்கள் காணும்படி கர்த்தர் இருதயத்தில் வாசம் செய்யும். நீர் மகிமை நம்பிக்கையை வாசம் செய்யும். ஒவ்வொருத்தருடைய இருதயத்துக்குள்ள, இந்த சபைக்குள்ள, பெரியவங்க சின்னவங்க, படிச்சவங்க படிக்காதவங்க, ஆண் பெண், எல்லாருடைய இருதயத்திலையும் வாசம் செய்யும். இந்த இருதயத்தில் இனி கசப்பான வேறே இல்லை. கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் தான் இவங்களுக்கு வேறு. கிறிஸ்துக்குள்ள வேறுபட்டுக்கப்பட்டவர்கள், நல்ல ஒலிவ மரமாய் இருக்கிறவர்கள், நல்ல காணியாட்சிக்கு சொந்தக்காரர்கள், நல்ல நீரின் கனிகளை தருபவர்கள். இந்த கனிகள் சுவை உள்ளது, இந்த கனிகள் கர்த்தருக்கு பிரியமானது. இது இலையுறாத கனியாய் இருக்கும், இது நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட கனியாய் இருக்கும். கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்பட்ட இருதயமாய் இருக்கட்டும். ஆசீர்வதியும்பா. இந்த வார்த்தையும் வாக்கு தத்தமும் ஆண்டவரே உங்க வாழ்நாள் முழுக்க ஆஸ்வதமா இருக்கட்டும். உங்கள் காலங்கள் முடியும் போது சொல்லணும், நான் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அவர் இருதயத்தை என் மேல ஊற்றி இருக்கிறார். அவர் எல்லா ரகசியத்தை எனக்கு சொல்லி இருக்கிறார். இவர்களை கர்த்தர் தீர்க்கதரிசிகளாய் எழுப்புவீராக. உடைய இருதயத்தில் எல்லாவற்றையும் சொல்வீர் என்று சொன்னார். இவர்கள் தீர்க்கதரிசிகள் அல்லவா? இவர்கள் இந்த பட்டணத்தை கலக்கட்டும். இந்த பட்டணத்தை இதுவரைக்கும் ஆட்கொண்டிருக்க எல்லா விக்கிரத்தின் வல்லமைகள் இவர்களை கொண்டு கர்த்தர் அழிப்பீராக. இங்க இருக்க லோகாதிபதிகளை கர்த்தர் இவர்களை கொண்டு ஜெயம் எடுப்பீராக. இவர்கள் ஜெயிக்கிறவர்கள், முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள். ஆண்டவரே இவர்கள் நாமத்தை நீ உயர்த்துவீராக. நம்முடைய இருதயத்துக்கு ஏற்றலா இருக்கும்போது இங்க இருக்கிற மாந்திரிக வல்லமைகள், இங்க இருக்கிற பில்லி சுனி ஆவிகள், இங்க இருக்கிற விக்கிரத்தின் வல்லமைகள், இங்க தகப்பன இந்த இடத்தை ஆளுகை செய்கிற பொல்லாத கிரிகளை கர்த்தர் இவர்களை கொண்டு ஜெயமெடுப்பீராக. அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். இவர்கள் யுத்த வீரராய் மாற்றும், சேனைகள் கர்த்தராய் மாற்றும். இவர்கள் கர்த்தர் உம்முடைய சேனையில் இவர்கள் பங்கெடுப்பீராம். ஓரா பாப்பா பாப்பா, நம்முடைய பரிசுத்த இரத்தத்தை வீட்டில் தெளிக்கிறோம், இந்த சபை மேல தெளிக்கிறோம். இது இன்னும் பொங்கட்டும், இன்னும் பெருகட்டும், இன்னும் வளரட்டும், இன்னும் உயரட்டும், இன்னும் ஆஸ்வதிக்கப்படட்டும், பலருக்கு பிரயோஜனமாகட்டும். இவர்கள் முகங்கள் இன்னைக்கு பிரகாசித்தக்க நன்றி. ஒவ்வொருத்தருக்கும் தீர்க்காய்ச்சி பலத்தின் சுகத்தை தருவீராக. கையின் பிரயாசம் சாப்பிட்டு மீதம் எடுக்க கிருபை தருவீராக. இனி இவர்கள் ஏழைகள் தரித்திரர்கள் அல்ல, கர்த்தருக்குள் ஐஸ்வர்யவான்கள், கர்த்தருக்குள் பெரியவர்கள், பெரிய ஜாதிகள். அப்படியே செய்திருக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தெய்வத்தை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வந்த அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரரை இன்னுமாய் தேவன் பலப்படுத்தி சகாயம் செய்து அநேக ஜாதிகளுக்கு கொண்டு போக முடியாது தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.